அது வந்து உமா கொடுக்கறது லவ் யூ சொல்லும். அதுலயும் அனதானியால புள்ளி அடிச்சாங்களே. Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round, gripping Uzis, spitting doobies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. And the hoopty finna bounce. ஓகே பேசு, இந்த ஒரு இடத்துல தான் நம்ம டிஆர்எஃபோட சாவி வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு பாருங்க, டேம் இன்றைக்கி தான் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. இப்படி போது பாருங்க தண்ணி, எல்லாமே அந்த அதிரப்பள்ளிக்கு போகிற தண்ணி தான். செம்ம செம்ம. எதுக்கு ப்ரோ? ஃபோட்டோ வச்சலாம். சரி இப்படி வச்சலாம். அப்பா ஏ சின்ன அப்புறம் பீஃபு இந்த பவர் பிளான்ட் வாட்டரில் வந்து கரண்ட் எடுக்கிறது வேறு வேறு. அப்பா இங்கே இருக்கு பாருங்க. அது சின்ன அந்த ரோடு இங்கே தான் வருது. இந்த வரைக்கும் பாரியா, அந்த ரோடு இங்கே தான் வருது. இதுக்கு அங்கிட்டு தண்ணி திறந்துட்டாங்க பத்தியா, இதுலேருந்து இது மேலே வரையும் தான். யோ யோ சண்டை போடாதீங்கய்யா. சரி யாருமே இல்லை, நம்ம 5 பேர் மட்டும்தான். நமக்கா வாழ்வாரா அதில் நமக்கு தான் வேற மாதிரி. ஆ மீனா சரி சரி சண்டை போடாதீங்க. சேட்டா 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 வடிவேல் படம் உண்டா? விஜய் படம் ஃப்ரெண்ட்ஸ் வடிவேல் வந்து அருவா எடுத்து துரத்து வந்துருமா விஜய ஒரு கட்டடத்தை சுத்தி, அது மாதிரி துரத்திட்டு இருக்கானு. அவன் போயிட்டு விட்டு போயிட்டு மறுபடியும் துரத்திட்டு போறான். யா வேற சந்திர மாதிரி. ஐயோ அப்பா இந்த தரம் அவனை விடா அப்படியா அப்படியா ஓட்டா விவசாயி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆளு. ஐயோ கடவுளே. சரியான பொண்ணுங்க, வேற லெவலு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறதுலாம் உட்காந்து கொடுத்து வச்சிருக்கிறதுலாம் கிடையாது. அது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். ஏன் இந்த ஏற்ற மாட்டேங்கிற? லவ் லவ்வா? ஆமா ஃபோன் பேசிட்டே வந்தேன். எப்படியா இருந்தாலும் லவ் யூ சொல்லுமா? என்ன விஷயம்னா, சந்திர இருக்கிறாருல, அவர் வந்து அவர் ஆள்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு போல. அது வந்து உமா கொடுக்கறது லவ் யூ சொல்லும். அதுலயும் அதிரப்பள்ளியில டவரே கிடைக்காது. இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறையில டவரே கிடைக்காது. இந்த சந்துருக்கு மட்டும் எங்கே வந்து டவர் கிடைக்கும் தர ஆள்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருந்தாரா. அந்த ஆளே கண்டென்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்காப்ல. அந்த நேரத்தில் செல்லம் லவ் யூ உமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தானே, பெரியா இறக்கி விட்டான். அதால பிடிக்க இதால வர்றான். அந்த ஆளு ஏத்தவே மாட்டேன்ட்டான். ஆளு எப்படியா பிடிச்சிடணும்னு ஓடிட்டு இருக்கேன், ஆனா பிடிக்க முடியல. அந்த ஆளு டிமிக்கி காய்ச்சிட்டு ஓடிட்டே இருக்கான். ஏ செல்லம் சேஃப்டியா போறியா? துப்பிட்டான் ஆளு. ஏ மச்சா எவ்வளவு துப்பிட்டேன், ஏன் மாட்டிட்டியா? சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை, என் ஃப்ரெண்டு தானே.
ஐயோ பரவாயில்ல விட்ரி, அதெல்லாம் ஒரு வேட்டரா ஆச்சுல. இல்லை நீ போ. இந்த ஆளு பற்றி அந்த ஆளு முன்னாடி போயிட்டான், நின்னா அந்த ஆளு சைடில் ஓடிடுவான், அந்த ஆளு பொறுமையாக வரான். ஐயோ கடவுளே. நான் கூட என்னடா பெருசாக இருக்க போகுது ரைடு தான் நினச்சேன், சரி பண்ணா போயிட்டு இருக்குங்க. என்ன மிரவலை பிடிச்சி ஓடிட்டு இருக்க? க்ரூஸ் கண்ட்ரோலா? க்ரூஸ் கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன் ஆளு. ஏன் இந்த மாதிரி அதான் ஆபத்தியா? ஆபத்துல இல்லையா? பாருங்க நின்னுட்டாங்க. ஐயோ கடவுளே. அது ஆளு மேல சும்மா எச்சு துப்புறாம இருக்கு. வயிறு வலிக்குதியா? ஐயோ ஆளுகளுக்கு கண்ணி தண்ணி வந்துட்டியா? சேட்டா சேட்டா ஒரு பாலம் தண்ணி போற பாலம் தாண்டி 5:30க்கு மேலே நிற்கும். நாங்கள் வர்றப்ப யானை பார்க்கல. ஒரே பாலம் ஒன்று சேட்டா, பாலம் ஒன்று இருக்கும், இரும்பு பாலம், அதுக்கு அங்கிட்டு இருக்கும். ஒரு 6 கிலோமீட்டருக்கு 6 மணியெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். சரி சேட்டா பாய். அப்பா பவர் பேங்க் எங்கேயா வைக்கிற? இந்த ஆள் போகிறத இந்த ஆள் மறைச்சிட்டாங்க போட. யானை தான் எடுத்து ஒரு யானை சாணியை அடிச்சிட்டு இருக்கா. அடிச்சுட்டாங்க யானை சாணி எடுத்து. பிரபா ஈட்டி வரை ஓ சாணி யானை சாணியாக அடிச்சு விரட்டிய சந்திரம். ஐயோ கடவுளே, வயிறு வலி தாங்க முடியல. செல்லாம் ஏ செல்லாம் யோ நீ யானை சாணி எடுத்து வச்சிருக்கியா? இப்ப இவன் யானை சாணி அவன் எடுத்து அடிச்சுட்டானா? ஐயோ தெரியல என்ன அது? உன்னை கடைசி அவனுக்கு இவனுக்கு தான் சண்டைய, அவனோட சண்டை அவனு மனசே வந்தாயா? சண்டையே உனக்கு வந்தாருக்குதான்.
யானை தானே புள்ளி அடிச்சிட்டாங்களே. இது எப்படி தான் உங்களை நம்பி பாலகரத்தை இருந்து வந்ததுக்கு நான் பரிதவிக்க விட்டீங்கடா. ஒரு நாள் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டேன். அந்த ஓரத்தில் இருந்துச்சுலாம் அந்த மோட்டோ எப்படி எடுத்துட்டாரு வர்றதுக்கு அடிச்சுட்டான். அதான் எந்த பாதிப்பும் இல்லாம நீ தச்சுட்டு இருக்க. கார்ல அடிச்சிருப்பீங்களா? ஐயோ நான் அந்த கார்ல அடிச்சிருந்தா கீஞ்சாவன் ஏதாவது கண்ணாமனா பேசியிருப்பான். அட புள்ள சரி செல்லம் கைட்டு செல்லம் புள்ள முன்னாடி போகிற வழியில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். சட்டையெல்லாம் முடிச்சுட்டு வச்சிடலாம். சொல்லுச்சலாம் எவ்வளவோ சாணியில் அடி வாங்கியிருக்கேன். இப்போ தான் முதல் தடவை யானை சாணியில் அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லு. இல்லை இது உணங்காது, அதான் மெயின் பிரச்சனை. உட்டி கேரளாக்கே போனோம். நீ எதோ எடுத்துட்டு வர. ஐயோ அந்த ஆள் எதோ தூக்கிட்டு வராயா இப்படி ஆளாளு. அந்த ஆள் எதோ அடிக்கிறது தூக்கிட்டு வரான் பாரு. இந்த இருக்கு வண்டியை காமிய. வண்டியில் அடிச்சிட்டாங்களா? வண்டி போச்சா எங்க? ஆமாம். ஆஹா சலா டியூக்கு செல்லாம் ஒன்னையும் கடைசியில் சாணியால் அடிச்சிட்டாங்கய்யா. பாரு உங்களை நம்பி ட்ரிப்பு வந்ததுக்கு சாணியால அடிச்சிட்டீங்கடா. நான் பாத்துக்கிறேன். இப்படிதான் சாணியால வாங்கின வண்டியின் பதிவு. சரி ஓகே பிஎஃப் எல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். யாரும் யாருமே இல்லை. நீங்களே பார்த்தாலே சரி ஆள் இல்லாத இடத்துலாம் விளாண்டுட்ருக்கோம். ஆள் அதிகமாக இருக்கிறப்ப யாரும் எதுவும் பண்ணாதீங்க. ஓகே ஓகே பிஎஃப் நம்ம அப்படியே போக ஆரம்பிப்போம். வண்டி எங்கேயோ கழுவிட்டு அவரும் எங்கேயோ கழுவி விட்டுட்டு சாரி நாங்களும் மட்டும் அவரை கழுவிப்பார் கழுவி விட்டுருந்தா செல்லாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சேர எந்த பரவாயில்ல. யானை சாணி தாண்டி வாங்கியிருக்கான் அந்த ஆள். மோட்டோ பைக்கில் எங்கே நிற்பாரு சாணி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகே பிஎஃப் அப்படியே போவோம். அப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பா எவ்வளோ விளையாட்டு விளாண்டாலும் பிஎஃப் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 6 மணி டைமில் நாங்கள் வால்பாறை அதிரப்பள்ளிலேருந்து வால்பாறை போயிட்டுருக்குறோம். நல்லா இருக்குங்க. நல்ல கிளைமேட்டு நல்லா இருக்குது. செமையாக இருக்குங்க இடம். குளிருது அந்த சைடில். ஆனால் மழை பெஞ்சிருக்கு. நாங்கள் நிற்கும் போதே மழை பெய்கிற சவுண்டு கேட்டுச்சு. இங்கே பாருங்க தண்ணி இப்படி ஓடிட்டுருக்குன்னு. எங்கேயாவது தண்ணி ஃபால்ஸ் மாதிரி எங்கேயாவது ஊற்றுச்சுன்னா அவருக்கு உடம்பெல்லாம் அவர் கழுவணும். உடம்பு ஃபுல்லாக யானை சாணியால் அடி வாங்கியிருக்கிறாரு. இவர் மோட்டோ போயிட்டாருன்னு நினைக்கிறேங்க. இவனை கூட இருந்தால் நம்ம இன்னும் யானை சாணியாக அடித்து பழி வாங்கிறாங்க. நம்ம ஓடிடணும் ஓட்டாரு இருக்கு அந்த ஆள். பாப்போம் ஃபஸ்ட்டு இவர் முதல்ல உடம்ப கழுவணும். வண்டியிலே அடிச்சிட்டாங்க யானை சாணி எடுத்து. தண்ணி வருதா செல்லாம்? செல்லாம் இங்கே வா இங்கே தெளிவாக இருக்குது பாரு தண்ணி. சரி ஓகே பிஃபே இந்த ஓடுற தண்ணியில் அவர் உடம்பு கழுவிட்டு வருவார். இல்லை போடல. அவர் எப்படி அழகாக தண்ணி வச்சுருவாங்க. இந்த ஒவ்வொரு சொட்டு சேர்ந்து தான் அவ்வளோ பெரிய டேம் அங்கெல்லாம் உருவாகிட்டு இருக்கு. வருங்க தண்ணியை நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரு சொட்டு என்ன செய்ய போகுது வாழ்க்கையில். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே எந்த பக்கம் எந்த விலங்கு வரும்னு தெரியாத ஒரு ரோட்டில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நானும் என்னோடய பைக்கு மட்டும் தனியாக அது இருட்டாக ஒரு மழை வர்ற மாதிரி இருட்டான இடத்துல ஒரு ட்ராவல் பண்ணி போயிருக்கிறோம். என்னாச்சலாம்? என்னது? ஐயோ காலமாடாயா வயசு சொல்ல அந்த காரகாரம் வரும். ஐயோ பைசல் சொல்லலாம். ஃபேஃபே பைசல். ஐயோ கொம்ப தூக்குது. இடிச்சுன்னா சாவுதான்.
எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் கண்டு பயந்துட்டு சரி சரி பொறுமையாக போச்சலாம். சரி சரி ஓடங்கம்மா இல்லை ஓடி வருதுடா. இல்லை ஓடலை அடகாத்தா எம்மா பெரிய மாடு. அந்த நேரத்து தான் வேகமாக எடுக்கிறான் வண்டியை. அந்த மிரண்டுருச்சு. ஐயோ பிஎஃப்ஏ அதான் இப்போ தானே சொன்னேன். ஆடு இல்லாத இடத்துல எங்கே அடிவலிச்சு வரும்னு தெரியாத ஒரு ரோட்டில் ஐயோ ஓக்கா இன்னும் கொன்று எடுத்துருப்பாங்களே இந்த காளை மாடு. பா சரியான ஒரு தில்லிங்க, வேறு லெவலில் ஒரு தில்லிங்க. லைஃப்பில் ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு கொஞ்ச நேரத்தை விட்டு நாடி நரம்புலாம் ஆடி போயிட்ட விட. பா வேறு மாதிரி இது மாதிரி யானையை பார்த்துருந்தா என்ன ஆயிருந்திருக்கும். இதுக்கே நமக்கு ஆடுது. இல்லை சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. பா வேறு மாதிரி. இங்கே பாருங்க இருட்டு ரோட்டில் யாருமே இல்லை. லைட்டை போடுமா எப்படி இருக்கு, சரியாக இருக்கு. பா வேற மாதிரி. ஓகே பிஎஃப்ஏ அப்படியே போக கன்டினியூ பண்ணுறேன். பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் சென்று இந்த இருட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. இதில் மழை வேறு பெய்யுது. லாஸ்ட்டு 2 வீலரே நாங்கள் தான். எங்களுக்கு பின்னாடி எந்த வண்டியும் கிடையாது. மழை வேறு ஹெவியாக பெய்யுது. மழை பெய்யுது உங்களுக்கு தெரியுதா? என்ன செய்ய போகிறோன்னு தெரில. செக் போஸ்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா ஏன்டா இவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுருவாங்கன்னு ஒரு பயமாக இருக்குது. சரி ஓகே பிஎஃப்ஏ கேமரா கைட்டு உள்ளே வைக்க போகிறேன். அப்புறமா பேசுகிறேன். ஓகே பிஎஃப்ஏ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வழக்கப்பாறை செக் போஸ்ட்டில் தான் இருக்கோம். செக் போஸ்ட் கூட்டிட்டாங்க நமக்கு பின்னாடி. இனிமேல் இந்த ரோட்டில் எந்த ஒரு கார் வெஹிக்கிள் எதுவுமே போகாது. எல்லாம் எப்படி சூப்பர் நல்லா இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. வந்து பைக் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். நாங்களாம் லாஸ்ட் என்ட்ரி போட்டு செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கமே நாங்கள் ரூம் பார்த்து வச்சுருக்கோம். நம்ம போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 6 மணிக்கு நம்ம கிளம்ப போகிறோம். மாஸ் பண்ணுறோம். ஓகே சாணி எடுத்து அடிக்கிறோம். ஓகே பிஎஃப்ஏ உங்களுக்கு அப்படியே ரூம் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். Doobie doo doo wow, doobie goofy, I be gassy, smoking boofy by the pound, in the hoopty from the bounce.